கடந்த ஒரு 10 ஆண்டுகளாவே லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து எத்தனையோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ரோண்டா பைரனோட மேமோட எத்தனையோ முழு எல்லா புக்குமே நான் வாங்கி படிச்சிருக்கேன். நெறைய பேரோட புக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி சொல்றவங்க அனைத்து புக்கையும் பார்த்து படிச்சிருக்கேன், கேட்டுருக்கேன். அது எவ்வளவோ 555, 369 இந்த மாரி எவ்வளவோ டெக்னிக் எல்லாமே செயல்படுத்தி பார்த்து, எனக்கு எதுவுமே முடியல. அதுக்கப்புறம் தான் அன்பிற்கினியாள் மேடமோட ஒரு இது கிடைச்சது. அவங்களோட அந்த கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணேன். எனக்கு வந்து முன்னாடி இருந்ததுக்கும், இப்ப இருக்கிறதுக்கும் ரொம்ப நெறைய சேஞ்ச் எனக்கு தெரியுது. நான் வந்து இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷனுக்காக தான் அத செஞ்சேன். ஆனா பார்த்தீங்கன்னா, அ எனக்கு வந்து எதுக்காக இந்த கடவுள் நம்மள படைச்சானோ, அதுக்கான ஒரு ஒரு நோக்கம்ங்கிறது இப்ப தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு செல்ஃப் லவ் அப்படிங்கிறதே நெறைய பேருக்கு இருக்காது. அதே மாரி தான் எனக்கும் இல்லாம இருந்தது. ஆனா மேடத்தோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள என்னென்ன திறமைகள் இருந்தது, அப்படிங்கிறது வந்து வெளிப்பட ஆரம்பிச்சது. எப்படி வந்து பேசிக்கா அன்போட இருக்கணும், அந்த அன்ப எப்படி பேரன்பா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நுட்பம்லாம் இந்த மேடத்தோட கிளாஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைக்கவே ஆரம்பிச்சது. அதனால வந்து இவங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா 100% வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் நம்ம வாழ்க்கையில ஏன்டா பொறந்தோம், சொத்து சேர்க்கிறது தான் வாழ்க்கை, சும்மா சாதாரண வாழ்க்கை வாழ்றது தான், சும்மா செலிப்ரேட் பண்ணிட்டு போணும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் வாழ்க்கை கிடையாது. அத தாண்டி மிகப்பெரிய ஒரு உலகம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம நம்ம மெடிடேஷன் பண்றதாகட்டும், அதெல்லாம் வந்து முன்னாடி வந்து ரொம்பவே கடினமா இருக்கும். ஆனா இப்ப என்ன பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மெடிடேஷனே ரொம்ப சுலபமா ஒரு மியூசிக் மூலமாவே நம்ம வந்து மெடிடேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சேஞ்ச் அதாவது நம்ப வந்து நம்ம உள்உலகத்துல உள்ள இருக்கிற மனசுல, ஆழ் மனதுல வந்து மாற்றத்த நிகழ்த்தினா மட்டும் தான் வெளி உலகத்துல வந்து மாற்றத்த நிகழ்த்த முடியும். அப்படிங்கிறப்ப நம்ம வாழ்க்கையில வந்து மெடிடேஷன் பண்றதாகட்டும், உணவு முறைகள் மாத்துவதா இருக்கட்டும், ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் அவங்க கேர் எடுத்து சொல்லிக் குடுப்பாங்க. இத மாரி பண்ணுங்க, அந்த மாரி பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு அம்மா இருந்து இப்படி வழி நடத்தினா எப்படி இருக்குமோ, அந்த ஒரு கட்டத்துல வந்து நம்மள வந்து வழிநடத்துவாங்க. நம்ம வந்து ஒரு 3வது மனுஷனா அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து சொந்த குழந்தைகள எப்படி ஒரு தாய் கவனிப்பாங்களோ, அந்த மாரி அவங்க கிளாஸ் இருக்கும். நான் வந்து அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன். அவங்க வந்து ஒவ்வொன்னுத்துலயுமே கேர் எடுத்து சொல்லிக் குடுப்பாங்க. நம்ம வந்து நம்மளோட உணவு மாத்துறதா இருக்கட்டும், நம்ம செல்வ செழிப்பா வாழணும். இவங்க இதெல்லாம் கேட்டு நான் ரொம்பவே வந்து வியந்திருக்கேன். செல்வ செழிப்பா வாழ்றதுக்கு என்னென்ன வழியோ, அது எல்லாமே சொல்லுவாங்க. ஒரு பணம் செலவு பண்றப்பயும், அவங்க போற இடத்துல அந்த பணம் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு, அந்த பணம் பல மடங்கா திரும்பி வரணும்னு சொல்லுவாங்க. அந்த பணத்த வந்து மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப அந்த பணம் பெருகுறதுக்கான வழிகள், எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. உறவுகள எப்படி அவங்கள வந்து மெயின்டெயின் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்மள ஹீல் பண்ணுவாங்க. உடல் நலத்திலயும் சரி, உறவுகள் நல்ல விதமா மெயின்டெயின் பண்றதுலயும் சரி, வருமானம் வர்றதுக்கும் சரி, ஏ டூ இசட் அதுக்கு மேல எல்லாத்துக்கும் மேல வந்து நம்ப நம்ப உணர்றது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த வந்து மேடத்தோட கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பெரிய அளவு கிடைச்சது. அவங்க கிளாஸ் மூலமா என் வாழ்க்கையில நெறைய சேஞ்ச் நடந்திருக்கு. இப்ப எல்லாமே அன்பின் மயமா மாறணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்த ஒரு குறிக்கோள நோக்கி நான் போயிட்டுருக்கேன். இது எல்லாம் கிடைச்சதுக்கு வந்து அன்பிற்கினியர் மேடத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நான் சொன்னது வந்து ஒரு துளி அளவு தான். நீங்க கிளாஸ் எல்லாருமே அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உண்மையிலேயே வந்து இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச பொருளையோ, ஒரு உறவையோ, பணத்தையோ கவர்ந்து இழுப்பதற்கு, அதாவது மேனிஃபெஸ்டேஷன் செய்வதற்கு, நீங்கள் செய்யும் அனைத்து பயிற்சிகளும், முயற்சிகளும் 1% தான் பலனளிக்கும். மீதி உள்ள 99% பலன் கிடைப்பதற்கு வெளிப்புற பயிற்சிகளை தாண்டி உள்முக பயிற்சி, உள்முக பயணம் தேவை. அதாவது தியான தன்மையில் நீங்க லயிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்வில் எதை அடைய விருப்பம் கொள்கிறீர்களோ அதுவாகவே முதலில் உட்புறத்தில் நீங்க மாற வேண்டியது மிக மிக அவசியம். உங்களுக்கு தேவைப்படும் பணம், ஆரோக்கியம், உறவுகள், பொருட்கள், அனுபவங்கள் எல்லாத்தையுமே நீங்க காந்தம் போல உங்களை நோக்கி கவர்ந்து இழுத்துக்கொள்ள முடியும். உங்கள் உட்புறத்தில் பல காலமாக புதைந்திருக்கும் அந்த ரகசியத்தை தட்டி எழுப்பி அந்த ஒரு இன்னர் சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர்மேஷன், உட்புற மாற்றத்தை நிகழ்த்தி நீங்க ஆசைப்பட்ட பிரம்மாண்டமான, அற்புதமான, நிம்மதியான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய 21 நாள் உள்முக பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள தங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும் உங்களுடைய உட்புற மாற்றமே உங்களுடைய வெளிப்புற வாழ்க்கை என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.